ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஃபெரிவைஸ் ஓவர். நம்ம சேனலில் நம்ம பார்த்துட்டு இருக்க மாஸ்டர்ஸ் அண்ட் ட்ராமாவை தொடர்ந்து பார்க்குறக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம அடுத்த எபிசோட் என்னங்கிறத பார்த்தரலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா அவங்கள ஹக் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காரு, நீ கோஸ்ட்டை காரணமாக வச்சு உன் மனசில் இருக்கிறது எல்லாமே சொல்லிட்ட. நிஜமாவே நான் உனக்கு வேண்டானா நீ ஓப்பனாக சொல்லிவிடு. உன்னால் எல்லாமே டீல் பண்ண முடியும், நானாகவே பண்ணிக்கிறேன்னு நீ சொன்னனால தான் நான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். உனக்கு நிஜமாவே இதெல்லாம் பண்ண முடியாதுன்னா நீ பண்ண முடியாதுன்னு சொல்லிவிடு, நான் அதுக்கப்புறம் இதோட நிறுத்திக்கலாம் இது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் இல்லை இல்லை நிஜமாவே என் உடம்புக்குள்ள ஏதோ கோஸ்ட் இருந்தது, நீங்கள் நீ காப்பாற்றிட்டீங்க தேங்க்ஸ்லாம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஓ அப்படியா, நிஜமாக உன் உடம்புல கோஸ்ட் இருந்தனால தான் நீ அப்படி இருந்தியா, அப்போ உனக்கு வேற ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோயினும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ இல்லை நீ தானே சொன்ன, நீ ஃபஸ்ட்டு நம்மளோட டேட்டிங் பிளேஸ் என்னன்னு கேட்கும்போது நீ வீட்டுக்கு போகிறதா சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதனால தான் நானும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோயின் நான் உங்களை இன்வைட் பண்ணவே இல்லையே, நான் மட்டும் போகிறேன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான், ஃபஸ்ட்டு டேட் அப்போவே வீட்டுக்கெலாம் கூப்பிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளே போகிறாரு. உள்ளே போகாதீங்க நம்ம ஹீரோயினையும் பின்னாடியே போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ உள்ளே போனதுக்கப்புறமா இந்த சின்ன ரூமில் தான் நீ வாழ்ந்துட்டுருக்கிறியா, பேய்கிட்டேருந்து ஒழிஞ்சிக்கிறதுக்கு இதுதான் உனக்கு வசதியாக இருக்கா அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்காரு. நம்ம ஹீரோயினியும் ஆமாம், எனக்கு பேய்கிட்டேருந்து ஒழிஞ்சிக்கிறதுக்கு இதுதான் எனக்கு கரெக்டான இடம், ஏன்னா இங்கே நிறைய ரூம்ஸ் இல்லாதனால என்னால் சேஃபாக இருக்க முடியும், ஃபீல் பண்ண முடியும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ உள்ளே போயிட்டு சரி ஓகே எங்கே உட்காருதுன்னு தெரியல, ஏதாவது ஒரு இடம் சொல்லு அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்காரு. நம்ம ஹீரோயின் வேண்டாம் நீங்கள் உட்காராதீங்க கிளம்புங்க, நான் தான் உங்களை இன்வைட் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறேன்ல அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஓ அப்படின்னா நீ உங்கள் பேய் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே உட்காந்து காஃபி குடிப்ப, எல்லாமே ஜாலியாக பேசுவேன், ஆனால் என்னை மட்டும் வீட்டுக்கு வந்தவங்களும் உட்கார கூட சொல்ல மாட்டேங்கிட்டியா அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோ கேட்டு எங்கே உட்காரலாம் சொல்லி இடம் தேடிட்டு இருக்கும்போது பார்த்தா பெட்டை பார்க்குறாரு. பெட்டில் நம்ம ஹீரோனியோட இன்னர்ஸ் எல்லாம் கழட்டி போட்டிருக்காங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் ஐயோ இவர் பார்க்குறாருன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு ஓடி போய் எடுத்து ஒழிச்சு வச்சிடுறாங்க. உடனே இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு பெட்டில் உட்காந்துக்கிறாரு. நான் உங்களை லவ் பண்ணக்கூடாதுன்னு தானே சொன்னீங்க, அப்போ எதுக்காக கிஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோன்னு கேட்குறாங்க. இப்போ ஹீரோ நான் பேயெல்லாம் போகிறதுக்காக தான் இப்பெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. பேய் போகிறதுக்கு என் கை பிடிச்சாவே பேய் போயிட போகுது, அப்புறம் எதுக்காக இது மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது சரி விடு பரவாயில்ல, இன்னும் முடிஞ்சதே பேசிகிட்டு இருக்காது, உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் பண்ண, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காஃபி கொடுன்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் ஓ நீங்கள் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு கிளம்ப போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ பேய்க்கொள்ளலாம் காஃபி குடிக்கிற, ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற, எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. சரி ஓகே இருங்க நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட ஆன்ட்டி காட்டுறாங்க. அவங்க மேனேஜர் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவன் லவ் பண்ண மாட்டேன்னு தான் சொல்கிறான், இவன் எதுக்காக வெக்கமே இல்லாமல் பின்னாடியே போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ மேனேஜர் நீங்கள்லாம் ஹீஜுவோடது சாபம்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க மாஸ்டருக்கு, ஆனால் இப்போ வரைக்குமே காங்ஸில் அதை காயம் தான் சொல்கிறா, அந்த காயத்தை சரி பண்ணுறதுக்கு அவனால் மட்டும்தான் முடியும், ஏன்னா நீங்களாம் அந்த காயத்தை சரி பண்ணணும்னு நினச்சி கிட்ட போனாலும் அவர் சேர்த்திக்க மாட்டார், யாரையுமே அவர் பக்கமே அவர் விட மாட்டார், ஆனால் இவளை விடலைனாலுமே இவளாவே பின்னாடி போய் அதை சரி பண்ணிடுவா, அதனால தான் அவள் இருக்கிறது தான் அவர் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்கிறாரு. அப்போ ஆன்ட்டி அப்படின்னா இவன் வேண்டான்னு தான் நினைக்கிறாரா, இவனை தள்ளி வைக்கணும்னு அவன் நினைக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ மேனேஜர் ஆமாம் அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணார், காங்ஸில் அவர்கிட்ட தள்ளி வைக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டாரு, ஆனால் தள்ளி வைக்கும் போதெல்லாம் இவர் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு அவளை விட்டு இருக்கிறதுக்கு, அதனால் அதுக்கப்புறமா தான் அவராகவே புரிஞ்சுக்கிட்டாரு இது என்னங்கிறத, அதனால தான் அவர் இப்போ வரைக்குமே அவள் பின்னாடி இருக்காரு, சுற்றிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே என்னால் அவனை புரிஞ்சிக்கவே முடியல, அந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் அவன் எப்படி விரும்புகிறான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ திரும்பவும் நம்ம ஹீரோ கட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் வீட்டில் என்னென்ன இருக்குதுன்னா பார்த்துட்டு இருக்காரு சுற்றி. அவள் பார்த்தா ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ளே பியர் எல்லாம் வச்சுருக்காங்க. நீ ஆல்கஹால் குடிக்கக்கூடாது இல்லையா, அப்புறம் எதுக்காக பியர் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஹீரோயின் அது என்னோடது இல்லை காங்குவோடது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவனோட எதுக்காக உன்னோட ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன்னு சொல்லி ஹீரோ கேட்குறாரு. ஹீரோயின் இல்லை நாங்கள் எப்பயாவது உட்காந்து வெளில அந்த பெஞ்சில் குடிப்போம் அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்போ நீ குடிப்பி அவங்க கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அவர் தான் குடிப்பாரு, நான் கோக் மட்டும் தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்க, அவனோடதெல்லாம் எதுக்கு உன்னோடதில் கொண்டு வச்சுட்டு இருக்க, அவங்கள எதுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பியர்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் அதெல்லாம் எடுக்காதீங்க, அதெல்லாம் உள்ளேயே வைங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அது கோவத்தோடு அந்த பியரெல்லாம் நல்லா குளிக்கி விட்டு அப்புறமா வச்சிடுறாரு. இப்போ ஹீரோயின் கிட்ட உட்காந்து நான் வேணா உனக்கு அமௌண்ட் தரேன், நீ ஒரு பெட்டரான பிளேஸாக பார்த்து மாறிக்கோ, சேஞ்ச் ஆகிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல எனக்கு இந்த வீடு தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி காங்குவோட சேலரி ஜாஸ்தி தானே, அப்புறம் எதுக்காக அவன் இங்கேயே தங்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவர் அப்பார்ட்மெண்ட் வேறு ஏதோ பார்த்துருக்காரு போல இருக்குது, சேஞ்ச் ஆக போகிறாரு போல இருக்குன்னு சொல்லி நார்மலாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா கரெக்டாக நம்ம ஹீரோனோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது.
யாருன்னு பார்த்தா காங்கு தான் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து உடனே சரி நீங்கள் சாப்பிட்டுருங்க, நான் ஃப்ரூட்ஸு காஃபி எல்லாம் வச்சிருக்கேன், சாப்பிட்டுருங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேகமாக ஓடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன என்ன இப்போ ஒரு கெஸ்ட்டை வந்திருக்கேன் நீ விட்டுட்டு அவ பாட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. யாரும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்களே, அது காங்குவா இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா வந்து அவருக்கு படிக்க முடியல, லெட்டர்ஸ்லாம் சரியாக தெரிய மாட்டேங்குது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த சின்ன பசங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கக்கிட்ட வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து என்னோடய மாலில் வந்து டாய்ஸ்லாம் நிறையா வாங்கி தரேன், நிறையா வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாம், அதுக்கான கார்டு வந்து நான் உனக்கு தரேன், ஆனால் வந்து இந்த மெசேஜ் என்னங்கிறத நீ படித்து சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த சின்ன பசங்களை 2 பேர்த்த கூப்பிட்டு அவங்கக்கிட்ட வந்து கார்டெல்லாம் கொடுத்து படிக்க சொல்கிறாரு. அந்த சின்ன பசங்களும் வந்து அந்த மெசேஜ் என்னங்கிறத படிச்சுட்டு இருக்காங்க. அதாவது வந்துட்டு வெளியில் வந்து நான் பிளாங்கெட் வந்து காய போட்டிருக்கேன், இன்றைக்கி வந்து மழை வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் வந்து பிளாங்கெட் எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொஞ்சம் வச்சிடுறியாங்கிற மாதிரி காங்கு சொல்லியிருப்பான். அதுதான் வந்து அங்கே போய் இந்த மெசேஜில் இருக்கும். இந்த பையன் வந்து படிச்சுட்டே இருக்கும்போது வேறு ஏதோ வார்த்தையை சொல்கிறதுக்கு பதிலாக லவ் யூங்கிறத கடைசியாக சொல்லிடுவான். நம்ம ஹீரோ வந்துட்டு எடுத்து லவ் யூவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகும்போது இல்லை அது வேறு ஒன்று சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வேறு ஒரு வார்த்தையை படித்து காட்டுவான். நல்ல வேலை எனக்கு ஒரு நிமிஷத்தில் உயிரே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போ அந்த சின்ன பையன் வந்துட்டு நீங்கள் தான் இந்த சிஇஓவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமாம் நான் தான் சிஇஓ, என்னை பற்றி எதாவது சொல்லியிருக்காளாவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் நீங்கள் தான் இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் ஆமாம் அவங்களுக்கு, அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் வந்து இன்னுமே வந்து உனக்கு நிறைய கார்டு தரேன், நீ என்ன வேணுமோ வாங்கிக்கோ, ஆனால் வந்து என்னென்ன என்னை பற்றி சொன்னாங்கிற எல்லாமே நீ என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட வந்து நிறைய கார்டு கொடுத்து அந்த பையன்கிட்டலாம் வந்து எல்லா டீட்டெயிலும் கேட்டுருக்காரு. இப்போ வந்து ஐரின் காட்டுறாங்க. ஐரின் வந்து காங்கு கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ காங்கு வந்துட்டு எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, உன்னோட பேரையே எதுக்கு எடுத்துட்டு இருக்க, என்னைய வந்து நீ வந்து இதில் இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி சொன்னது வரைக்கும் ஓகே, ஆனால் எதுக்காக தேவையில்லாமல் வந்து சிஇஓவில் இதில் இழுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ஐரன் வந்துட்டு உனக்கு இதில் பிரச்சனை இல்லை, நான் உன்னை வந்து இதுலேருந்து நான் வெளியே எடுக்கிறேன்டாக்காக தான் இப்படி பண்ணேன், அதனால் நீ எதுக்காக இதை பற்றிலாம் கவலைப்பட்டுருக்க, என்னோட பிரச்சனை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஐரன் சொல்கிறா. என்ன இப்போது காங்சிலை பற்றி தானே கவலைப்பட்டுருக்க, காங்சில் வந்துட்டு சிஇஓ லவ் பண்ணுறான், பாவா அவ்வளோ கஷ்டப்படுவாளேன்னு சொல்லிட்டு தானே நீ இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஐரன் கேட்குறா. அப்போ காங்கு வந்துட்டு இல்லை நான் உன்னை பற்றி தான் கவலைப்படுறேன், நீ எதுக்காக உன்னோட பேரையவே கெடுத்துக்கிற, தேவையில்லாமல் நீ லவ்வே பண்ணாத ஒரு பர்சனை லவ் பண்ணுறேன், இல்லை நான் அவங்க கூட தான் டேட் பண்ணேன், இந்த மாதிரிலாம் எதுக்காக போய் சொல்லி உன்னோட பேர் நீ கெடுத்துக்கிற, உன்னையும் நினச்சி தான் நான் வருத்தப்படுறேன்னு சொல்லி சொல்கிறான். அப்போ நம்ம ஐரின் வந்துட்டு நீ ஒன்றும் என்னை நினச்சலாம் வருத்தப்பட வேண்டாம், என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்திட்ட, இப்போ வந்து எதுக்காக என்னையை பற்றி நீ கவலைப்பட போகிற, நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம், உன்னை எல்லாம் இந்த பிரச்சனையில் எடுத்து விட மாட்டேன், நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம காங்கு வந்து கிளம்பிடுறான். இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து வெளியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் என்ன கிளம்பலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன், எப்படி உங்ககிட்ட சொல்லாமல் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. சரி என்ன நீ பிளாங்கெட்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் வேலையை பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டியா அவனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் அந்த மெசேஜ் படிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு கேட்குறாங்க. ஆமாம் படித்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது எங்களுக்கும் படிக்க தெரியாது, அப்போ எப்படி படிச்சிங்க அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு கேட்குறாங்க. என்னால் படிக்க முடியலனாலும் நான் வேறு யார் மூலியமாவது படிப்பேன், எனக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. பரவாயில்ல நீங்கள் ரொம்ப லக்கி, ஏன்னா நீங்கள் படிக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் உங்களால் பண்ண முடியும், இல்லை தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் உங்களால் இக்னோர் பண்ண முடியுது, நீங்கள் ரொம்ப லக்கின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ அந்த மாதிரி தானே இருக்கிறேன்னு சொன்னேன், எல்லாத்தையுமே நீயும் அவாய்ட் பண்ணிட்டு நீயே எல்லாமே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு தானே சொன்னேன், அப்போ எதுக்காக நீ எல்லாத்துக்கும் அழுதுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. ஹீரோயின் வந்துட்டு சரி ஓகே விடுங்க, முடிஞ்சது எதுக்கு பேசிட்டு, ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் எப்போவுமே நம்ம ரிலேஷன்ஷிப் நினச்சி நீங்கள் ரொம்ப வந்து வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நீங்கள் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க என் கூட இருக்கும்போது. ஏன்னா வந்து இந்த ஆடு ஸ்டோரி சொன்னால உங்ககிட்ட, அந்த ஓனாயும் ஆடும் இருக்கிற ஸ்டோரியில் அந்த ஆடு வந்து ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாகவே தான் இருக்கும் அந்த ஓனாய் பக்கத்தில். ஏன்னா ஓனாய்கிட்ட இருக்குமே ஏதாவது சாப்பிடுமோங்கிற பயம் கிடையாது, ஏதாவது பண்ணிடுமோங்கிற பயம் கிடையாது. ஏன் அவரோட ரிலாக்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு தெரியும் ஓனாய் அந்த அளவுக்கு அந்த ஆட்டை லவ் பண்ணிச்சுங்கிறது. ஏன்னா அதுனால மட்டும் பிரச்சனை இல்லை, மற்ற வேறு எந்த பிரச்சனை வந்தாலுமே அதுக்கிட்ட இருந்து இந்த ஆட்டை காப்பாற்றுறது அந்த ஓனாயோட வேலையாகவே இருந்தது. அதனால் அந்த ஆடு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு, இவன் கூட இருக்கும்போது நம்ம சேஃபாக இருப்போம்னு நினச்சிச்சு. அதே மாதிரியே நீங்களும் வந்து எப்போவுமே சேஃபாக தான் இருப்பீங்க என்கிட்ட, அதனால் பயப்படாதீங்க, நான் எப்பயுமே உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, மழை வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறமா மழை வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் பேய் வந்துடுமோன்னு வேறு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்துட்டு பயப்படாத, நான் இன்னைக்கு நைட்டு வந்து உங்களோட ஸ்டே பண்ணுறேன், நீ நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை போய் தூங்க வைக்கிறாரு. அப்போ அவங்க படுத்து தூங்க வைக்கும்போது இங்கே பாரு, நான் வந்து உன்னை நம்பி தான் இங்கே உட்காந்துருக்கேன், நீங்கள் ஸ்டே பண்ணவே ஒத்துக்கிட்டேன், நான் உன் கையை மட்டும்தான் பிடிப்பேன், நீ அமைதியாக படுத்து தூங்கிடணும், வேறு எதுவுமே நீ பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி படுத்து தூங்க வைக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோனியும் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் வந்து ஹீரோயினை கையை பிடிச்சிக்கிட்டே அப்படியே அவரும் படுத்து தூங்கிடுறாரு. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க. காலைல வந்து நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும் போது நம்ம ஹீரோ அங்கே இல்லை, நம்ம ஹீரோ வந்து கிளம்பிட்டாரு காலையிலேயே. இப்போ நம்ம ஹீரோ எங்கே காட்டுறாங்க, ஹீரோவும் காங்குவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னு வந்து ஆர்டிக்கல் வந்திருக்கு அப்படின்னா,
ஐரினோட பாய் ஃப்ரெண்ட் யாரு, காங்குவா இல்லைன்னா சிஇஓவா, கிங்டமோட சிஇஓவான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையுமே வந்து இன்வால்வ் பண்ணுற மாதிரி ஆர்டிக்கல் போட்டாங்க. இப்போ வந்துட்டு காங்கு சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் ஏற்கனவே வந்து 4 மேரேஜை வந்து இது பண்ணியிருக்கீங்க, கேன்சல் பண்ணியிருக்கீங்கல்ல, உங்களோட ரெக்கார்டில் ஏற்கனவே 4 மேரேஜ் இருக்குது, அதனால வந்து இதையும் நீங்களே ஏற்றுக்கோங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனையாகாது அப்படின்னு சொல்லிட்டு காங்கு சொல்கிறான். ஹீரோ வந்துட்டு நீ ஏற்றுக்கோ, ஏற்கனவே வந்து உன்னோட ஃபேஸ் எல்லாம் வந்துட்டு எல்லா ஃபோட்டோஸ்லையும் வந்துருச்சு, நீயும் அவ்வளோ இருக்கிற மாதிரி, அதனால் நீ ஏற்றுக்கோ, ஏன்னா 2 நாளில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இப்போ மேனேஜர் வந்துட்டு நீங்கள் 2 பேருமே பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா ஐரின் மேலே தான் தப்பாகும், நீங்கள் 2 பேருமே இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டீங்கன்னா ஐரின் வந்து வேணும்னே வந்து உங்கள் 2 பேர்த்த வந்து இன்வால்வ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டா அப்படின்லாம் சொல்லி ரொம்ப பேடான கமெண்ட்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் சொல்கிறாரு. பரவாயில்ல, என்ன பண்ணுறது, என்னோடய மாடல் தான், என்னோட கிங்டமோட மாடல், அப்படிலாம் வந்து அவளோட இமேஜ் ஸ்பாயில் ஆனால் கஷ்டம்தான், ஆனாலும் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. காங்கவும் சொல்லிடுறான். சரி ஓகே, 2 பேருமே இல்லை, நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த ஆர்டிக்கல் வந்து காங்சில் படித்தாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. மேனேஜர் வந்துட்டு அவள் காலையிலேயே படிச்சுட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியா, அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்கும்போது அவள் ஒன்றும் அவ்வளோவா கேர் பண்ண மாதிரி தெரில, அவள் ஏதோ பேய் பார்க்குறாங்கிறது, பேய் பார்த்தானாமா, அதனால பார்க்குறதுக்காக போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்கிறாரு. இப்போ ஹீரோயின் கட்டுறாங்க. ஹீரோயினையும் அவங்களோட சிஸ்டரும் வந்துட்டு ஒரு பார்க்குள்ளேயே வந்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா அங்கே ஒரு லேடி வந்துட்டு நின்று அந்த மிஸ்ஸிங் போஸ்டர்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த மிஸ்ஸிங் போஸ்டரில் பார்த்தா ஒரு சின்ன பையனோட ஃபோட்டோ இருக்குது, அவங்களோட பையன்தான் போல இருக்குது, மிஸ் ஆகிட்டான்னு சொல்லிட்டு போஸ்டர்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஹீரோனோட சிஸ்டர் வந்துட்டு பாவம் ரொம்ப வருத்தப்படுறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு அதை விட பெரிய சோகம் என்ன தெரியுமா, அவங்களோட பையன் எப்போவோ இறந்துட்டான், இந்த பையனோட ஆவியும் வந்து அவங்க அம்மா பக்கத்துலேயே தான் நிற்கிது, ஆனால் அது கூட தெரியாமல் அவங்க அம்மா இவ்வளோ வேதனை பட்டுட்டு இன்னும் போஸ்டர்லாம் கொடுத்துட்ருக்காங்க, நான் வேணா போய் சொல்லிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுருக்காங்க. என்னடி சொல்கிற, நிஜமாவே அவங்க பையன் இறந்துட்டானா, இதை சொன்னேன்னா அவங்க அம்மா எப்படி தாங்குவாங்க, வேண்டாம் சொல்லாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க பார்க்குறக்கேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா வந்துட்டு அப்படியே மயங்கி விழுகிற மாதிரி போகிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து ஒரு ஆள் பிடிக்கிறான், பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த போஸ்டர் வாங்கி அவன் கொடுத்துட்ருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பையனோட ஆவியை தேடினா அந்த பையனோட ஆவி திடீர்னு காணாமல் போயிருந்தாங்கிறது எங்கேயோ ஓடி போகுது. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அந்த பையனோட ஆவியவே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அது போயிட்டு அவங்க மால்குள்ளாரையே போய் ஒரு இடத்துல வந்து ஒழிஞ்சிட்ருக்கான் அந்த பையன். அப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு இங்கே வெளியே வா அந்த சிப்ஸ் உனக்கு பிடிக்கும் தானே, இங்கே வான்னு சொல்லிட்டு அந்த பேய்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸு அப்புறம் அந்த மேனேஜர் பொண்ணுலாம் சேர்ந்துட்டு இவ என்ன பண்ணிட்டு இருக்கா, இவளுக்கு உண்மையாலுமே பைத்தியம் தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அந்த இடத்துக்கு ஐரின் வரா. ஐரினை பார்த்த உடனே பார்த்தீங்களா இந்த விஷயம் கேள்விப்பட்டீங்களா, ஐரினுக்கும் சிஇஓக்கும் காங்குவுக்கும் ஏதோ 3 பேத்துக்குள்ளே ட்ரையாங்கலாம் ஏதோ ஓடுது போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மேனேஜர் பொண்ணு வந்து சொல்கிறா, ஆனால் எனக்கு தான் உண்மை தெரியும், ஏன்னா அந்த 2 பேருமே வந்து ஐரினை லவ் பண்ணல, ஏதோ இங்கே இருக்கால அந்த பைத்தியக்காரியை தான் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோனையும் வந்துட்டு அந்த பையனோட ஆவியை கூப்பிட்டு சிரிச்சுட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஐரின் காட்டுறாங்க. ஐரின் போயிட்டு ஹீரோ கூட காங்கு கூட பேசிகிட்டு இருக்கா. உங்கள் 2 பேர்த்தையுமே நான் இன்வால்வ் பண்ணணும்னு நான் நினைக்கல, அதான் அவங்களாவே இன்வால்வ் பண்ணிட்டாங்க, நான் போய் எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டேன், உங்கள் 2 பேருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டேன், நான் ஜஸ்ட்டு வந்து டின்னரும் காஃபியும் மட்டும் தான் 2 பேர் கூட சாப்பிட்ருக்கேனே தவிர வேறு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் 2 பேரும் பயப்பட வேணாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. கிளம்பும்போது வந்துட்டு எனக்கு இதோட வந்து கிங்டம் மாலுக்கு வர வேண்டிய அவசியமும் இல்லை, ஏன்னா வந்து எனக்கு இதோட இருந்த டீலிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு, என்னோட எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, என்னோட மாடலிங்கான டீல் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, ஸோ அதனால் இதுக்கு மேலே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ ஹீரோ வந்துட்டு நான் ரெனியூ பண்ணித்தரேன் உனக்கு, நீயே தான் இனிமேலும் வந்து இங்கே மாடலிங்காக இருக்க போகிற, அதனால் வந்து நீ நான் என்னை மட்டும் எதுலேயுமே இன்வால்வ் பண்ணாத, என்னோட பேர் மட்டும் எந்த ஒரு விஷயத்துலையும் வராத மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஓகே, இனிமேல் வந்து கிங்டம் மாலுக்கு வரதுக்காக ஒரு ரீசன் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐரின் இங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ அவங்க செத்து போன பையனோட அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணான்ல ஒரு ஆள், அவனை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்னா அந்த பேப்பர் எடுத்துகிட்டு போயிட்டு அவன் வந்து மெக்கானிக் போல இருக்கு, ஒரு கார் ஷெட் வச்சுருக்கான், அங்கே போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இவங்க வேற இன்னும் தேடிட்டு இருக்காங்க அந்த பையனை, எப்படி அவனை மறைக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அவன் அந்த பையனோட பிளட்டாக இருக்கிற டிஷர்ட் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பையனோட இறப்பில் வந்து எனக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது போல இருக்குது, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ வந்து நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. ஹீரோயின் போயிட்டு இப்போ மேனேஜர்கிட்டே காங்குக்கிட்டே ஹீரோட்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன பையனோட ஆவி உட்காந்துருக்கு, அந்த பையனோட அம்மா வந்து இன்னுமே இறந்தது தெரியாமல் வந்து மிஸ்ஸிங் போஸ்டர்லாம் கொடுத்துட்ருக்காங்க, அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க. இந்த பையன்கிட்ட வந்து எப்படி இறந்தேன் என்ன விஷயம்னு கேட்டேன், வந்து ரொம்ப பயப்படுறான், எந்த உண்மையுமே சொல்ல மாட்டேங்கிறான், அதனால் வந்து நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு கேட்குறாங்க. அப்போ மேனேஜர் இருந்துட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், அந்த பையனை வந்து நாங்கள் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் கொண்டு வந்துட்டு கொஞ்சம் கன்சோல் பண்ணணும்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோனையும் ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இப்போ ஹீரோ வந்துட்டு உங்கள் 2 பேருக்கு வேணால் இது புதுசாக இருக்கலாம், ஆனால் நான் வந்து கண்ணுக்கே தெரியாத நாய்க்குலையெல்லாம் வந்து சுற்றிட்டு இருந்திருக்கேன் தெரியுமா அப்படிலாம் சொல்கிறாரு. சந்தோஷமாக ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்காரு.
இப்போ காங்கு வந்துட்டு சரி ஓகே இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு இல்லை நீ எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ தான் வந்து பேய்னா பயப்படவில்லை, அதனால நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் காங்கு வந்துட்டு இல்லை நான் வந்து இதுக்கு மேலே பயப்படக்கூடாதுன்னு இருக்கேன், அதுவும் இல்லாமல் அந்த பையனை பார்த்தாலும் அவங்க அம்மாவை நினச்சாலும் எனக்கு கவலையாக இருக்குது, ஸோ அதனால் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன், நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறேன். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இந்த சின்ன பையனுக்கான சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு இவனுக்கு, ஏதாவது ரைம்ஸ் மாதிரி பாடுங்க, அதுவும் இல்லாமல் வந்து டெடிபேர்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல், அதனால பேஸ் சம்மந்தப்பட்ட சாங்ஸ் பாடுங்கன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே காங்கும் வந்துட்டு எனக்கு ஒரு சாங்ஸ் தெரியும், அது 3 பேஸ் சாங்ஸ்னு, அது பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ மேனேஜர் வந்துட்டு நீ மட்டும் தனியாக பண்ண உனக்கு ஷையாக இருக்கும்ல, அதனால நம்மளாம் சேர்ந்து பாடலான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு லிரிக் எடுத்துகிட்டு இப்போ 3 பேர் பாடுறாங்க. அப்போ மேனேஜர் வந்துட்டு இங்கே பாரு, நாங்கள் இப்போ அங்கிள் சேர்ந்து உனக்காக பாட்டு பாடுறோம், நல்லா கவனின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேர் பாடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ஷையாகவே தான் இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த பையன் நல்லா என்ஜாய் பண்ணுறான், என்ன வந்து திரும்ப பாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, அவரே வந்து குழந்த மாதிரி மாறி என்ஜாய் பண்ணி பாடிட்டே இருக்காரு. இப்போ மேனேஜர் வந்து போதும் போதும் நிறுத்துங்கன்னு சொல்கிற வரைக்கும் பாடிட்டு இருக்காரு. இப்போ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவன் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டான், தேங்க்ஸ்ன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ செக்யூரிட்டி கார்டு கட்டுறாங்க, அவன் போயிட்டு நம்ம அங்கிள் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் வந்துட்டு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அதுவும் வந்துட்டு 3 வருஷம் பெட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வெளியே வந்தோடனே நம்ம மாலுக்கு வந்து வேலைக்கு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ நம்ம அங்கிள் இருந்துட்டு சரி என்ன ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு அதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே அங்கிள் வந்துட்டு கோவப்படுறாரு. அப்போ நேற்று நைட் நீ போயிட்டு அவங்க சிஸ்டரை கூப்பிட்டு போய் எதுக்காக உட்காந்து அவ்வளோ குடிச்சு அவ்வளோ பெரிய பில் அனுப்பிச்சி வச்சிருக்க, அவ்வளோ இதுக்கு நீ சாப்பிட்டுட்டு தண்ணி அடிக்கிறதுக்காக மட்டும்தான் நீ அங்கே போயிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நான் ரொம்ப நல்லா சாப்பிடுவேன், நான் ஃபுட்டி, அதனால தான் வந்து அவ்வளோ செலவாயிடுச்சு, அதுவும் இல்லாமல் அவங்ககிட்ட நான் கொஸ்டின் கேட்கறதுக்காக தான் கூப்பிட்டு போனேன், ஆனால் அவங்க ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மயங்கிட்டாங்க, அதனால கேட்க முடியல, நான் திரும்பவும் சீக்கிரமாக வந்து என்ன விஷயம்னு கேட்டு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ வந்து அவங்க ஹீரோனோட சிஸ்டர்கிட்ட வந்து பேசுகிறான். நேற்று நம்ம சாப்பிட்டதெல்லாம் நல்லா இருந்துச்சுல்ல அப்படிலாம் சொல்லிட்டு நான் உங்ககிட்ட வந்து நம்ம சிஸ்டரை பற்றின கேட்டுட்டு இருந்தேன், ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சுன்னா, ஆனால் நீங்கள் ரொம்ப குடிச்சிட்டு மயங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ ஹீரோட சிஸ்டர் வந்துட்டு ஆமாம்ல நான் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன்ல, என்கிட்ட நீ சோகமான ஏதாவது விஷயத்த கேட்டீங்கன்னா நான் அப்படி தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிடுவேன், அதனால் இனிமேல் அதை பற்றி கேட்காத, நம்ம இன்றைக்கி நைட்டு நான் உனக்கு டின்னர் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சிரிச்சுட்டே போகிறாங்க. சந்தோஷமாக இவங்க ஏமாற்றிட்டு இருக்கிறது கூட தெரியாமல் அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அந்த சின்ன பையனோட ஆவியை கூப்பிட்டு போயிட்டு எங்கே அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னுலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையனை போய் அந்த இடத்துல எல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். இங்கே தான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சா, இங்கே ஆயிருந்தா யாராவது பார்த்துருக்கணுமே, யாருமே பார்க்கல, எதுவும் கேமராலாம் இல்லையா அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த ஆள் வரான், அதாவது அந்த மெக்கானிக் அங்கே வரான். வந்துட்டு ஏதாவது தேடிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை இங்கே ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சா நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு கேட்குறாங்க. இல்லையே அந்த மாதிரிலாம் எதுவும் இங்கே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். அந்த போஸ்டரில் இருக்கிற பையனை தான் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இவன் கேட்கும்போது நம்ம ஹீரோனியும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பையனோட ஆவி வந்து இவனை பார்த்தாவே பயந்து ஓடிடுது. இப்போது அதே மாதிரி தான் பயந்து ஓடி போயிடுது. இப்போ நம்ம ஹீரோயினே வந்துட்டு அந்த பையனோட ஆவியை தேடிட்டே போகிறாங்க. இப்போ இந்த மெக்கானிக் வந்துட்டு இவ ஏதாவது பார்த்துருப்பாளோ, அப்படி எதுக்கு சான்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ தான் என்ன நடந்ததுன்னு யோசிக்கிறான். என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இவன் வந்து காரை வேகமாக ஓடிட்டு வரும்போது இந்த சின்ன பையன் வந்து ஒரு இடையில வந்து நின்றுப்பான். அப்போ இவன் வந்து வேகமாக வந்து மோதி இந்த பையன் வந்து கீழே விழுந்திருக்கும், ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அந்த டைமில் வந்து அவனுக்கு கொஞ்சமாக உயிர் இருந்திருக்கும் அந்த சின்ன பையனுக்கு. இவன் நினச்சிருந்தா கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இவன் என்ன பண்ணிடுவானா, யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆயிரும்னு நினச்சிட்டு கார் டிக்கியில் போட்டு அந்த பையனை மூடி அங்கே வந்து கூப்பிட்டு போயிடுவான். இதுதான் நடந்திருக்கும். அவன் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லையே, அங்கே யாருமே இல்லாமல் தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து திரும்ப போய் பார்க்கும்போது இந்த சின்ன பையனோட ஆவி போய் அவங்க அம்மா பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கு. இவங்க அம்மாவும் வந்து எல்லாருக்கிட்டையுமே திரும்ப போஸ்டர் கொடுத்துட்டு சாப்பிடாம தூங்காமல் ரொம்ப வருத்தப்பட்டு அழுது ரொம்ப டயர்டாக இருக்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த சின்ன பையனை வந்து அவங்க அம்மாவை நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் போய் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களாலே தாங்கிக்க முடியல, ரொம்ப அழுகுறாங்க. இப்போ நம்ம ஹீரோட்ட போய் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்க அம்மா பாவம் இன்னும் வந்து அவங்க பையன் இறந்தது தெரியாமல் இன்னும் வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க, அவங்ககிட்ட போய் நான் உண்மையை சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு இல்லை உன்னால் மட்டும்தான் அவங்களோட இறந்து போன பையனை பார்க்க முடியும், நீ போய் சொன்னீங்கன்னா அவங்க ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை அவங்க வாழ்நாள் ஃபுல்லாகவே வந்து இந்த பையனை இல்லை இருக்கானா என்னங்கிறது தெரியாமல் வாழ்நாள் ஃபுல்லாக வருத்தப்பட்டுட்டே சாகிற வரைக்கும் இருப்பாங்களே, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு நீ சொன்னாலுமே வந்து அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், நானும் செத்து போயிடுறேன் என் பையன் கூடியன்னு சொல்லி நினச்சாலும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படிங்கிறீங்களா, அப்போ நான் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டிருக்காங்க. சொல்ல வேண்டாம், அதுவும் இல்லாமல் நீ சொன்னீங்கன்னா வந்து அவங்க நம்ப மாட்டாங்க, உன்னை பார்த்தாவே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க, என்ன பேயெல்லாம் பார்க்க முடியும்னு சொல்கிறா அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க, நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அப்போ ஹீரோ வந்துட்டு அப்போ நீங்களும் வந்து என்னை ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஹீஜோ உங்கள் பக்கம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்னை பார்த்து நீங்கள் பயந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு கேட்குறாங்க.
அப்போ ஹீரோ வந்துட்டு நான் பயப்படல, ஆனால் வந்து வெறுத்தேன். ஏன்னா வந்து அவள் இவ்வளோ வருஷமாக என் பக்கத்துலேயே இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அதை நினச்சி நான் வெறுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு நம்ம ஹீரோ சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அவங்க ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே போனால் அங்கே வந்து நம்ம ஹீரோவோட ஆண்டி உட்காந்துருக்காங்க ஹீரோயின்கிட்ட பேசுறதுக்காக. ஹீரோயின் போய் உட்காந்ததுமே வந்துட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ தான் வந்து ஜூவானை சரி பண்ண போறியா, அவனுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அதை சரி பண்ண போறேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறியா, நீ இல்லாமல் இருக்கும் போதே அவன் நல்லா தான் இருந்தான், அவன் இப்போவுமே ஹாப்பியாக தான் இருக்கான், நீ தான் அவனை கெடுத்துட்டு இருக்க, அவன் ஹீஜோ பற்றி எல்லாத்தையும் மறந்து இப்போதான் சந்தோஷமாக மாறிட்டு வரான், நீ திரும்ப திரும்ப பல விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்திட்டே இருக்க ஹீஜோ பற்றி எல்லாம், அதனால தான் அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், தயவுசெய்து அவன் லைஃப்பை விட்டு போயிருந்தா சொல்லி ஆன்டி திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கட்டுறாங்க. ஹீரோ போயிட்டு வீட்டில் உட்காந்து நம்ம ஹீரோயின் சொன்ன புக்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்காரு. படிச்சுட்டு அப்புறமா வந்து தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே வந்து பீர் பாட்டில் இருக்கிறத பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு வேளை இன்றைக்கும் உட்காந்து காங்க கூட குடிப்பாளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அங்கேருந்து ஒரு பீரோட பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்கே வந்து நம்ம ஹீரோயின் வெளியே வந்ததுமே எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க சம்மந்தம் இல்லாமல் சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு இல்லை என்னோட ஃப்ரிட்ஜில் இடமே இல்லை இந்த பீர் வைக்கிறதுக்கு, அதனால தான் இங்கே கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீர் பேக் கொண்டு போய் வைக்கலான்னு போகிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கீங்க, அதை விட்டு போட்டு இங்கே கொண்டு வந்து சின்ன ஃப்ரிட்ஜில் கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொல்கிறீங்க, இங்கே இடமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியே வச்சு இடம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காங்கோட பீர் பாட்டிலாம் எடுத்து வெளியே வச்சுட்டு இவரோட கொண்டு போய் உள்ளே வச்சிடுறாரு. பத்தியா இப்போ எப்படி செட் ஆச்சு பத்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன ஒன்று கம்மியாக இருக்குது, அவன் வந்து குடிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம், எப்படி கண்டுபிடிச்சிங்க, அவரும் அவரோட போலீஸ் ஃப்ரெண்டும் வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நீ எதுக்காக எல்லாரையும் உள்ளே விட்டுட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அவங்க கொஞ்சம் ஹீஜு விஷயத்தெல்லாம் பற்றி பேசிட்டு இருந்தாங்க, அதனால தான் நான் விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நீ இனிமேல் ஹீஜு விஷயத்தில் எதுவுமே தலையிடாத, வேண்டாம், இதுக்கு மேலே வந்து அவளை பற்றி எதுவுமே நம்ம பேசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு ஏன் நீங்கள் அவளை பற்றி பேசினாவே உங்களுக்கு பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோட்ட இருந்துட்டு லாஸ்ட் டைம் வந்து ஹீஜு வந்து என்னோட உடம்புக்குள்ளே வரும்போது உங்ககிட்ட என்னமோ சொன்னான்னு சொன்னீங்களா, அது என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோவோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவன் ஒன்றும் சொல்லலை, அவன் வந்து என்னோட பாஸ்ட் லைஃப்க்கு என்னை மழை மாதிரி மாற சொன்னான், அதுவும் இல்லாமல் நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு அதில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியலையா, ஏன்னா ஹீஜு பற்றி ஏதோ ஒரு உண்மையான விஷயத்த வந்து காங்கோவோ ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க உங்கள் அப்பாவெல்லாம் சேர்ந்து, அது என்னன்னு கூட நீங்கள் கேட்கலையாமா, அது என்னன்னு கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு இல்லை வேண்டாம், எனக்கு அவளை பற்றி என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் பயப்படுறீங்களா அப்படின்னு ஹீரோன்னு கேட்கும்போது ஆமாம் நிஜமாவே எனக்கு பயமாக தான் இருக்குது, அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாவே எனக்கு என்னென்ன விஷயங்கள் வெளியே வருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், நீங்கள் வந்து இன்னமே படிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா அது காரணமே அவங்க தானே, அப்போ என்னென்னு தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லும்போது என்னால் படிக்க முடியும், நான் எப்படியாவது அதை மாற்றிக்குவேன், ஆனால் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேட்டுக்கிறேன், இனிமேல் வந்துட்டு ஹீஜுவே வந்து என் பக்கத்தில் இருந்தாலுமே நீ வந்து என்கிட்ட அவள் இருக்கான்னு சொல்லாத, நீயா வந்து என்னை ஏதாவது ஒரு விஷயத்தில் டச் பண்ணியாவது அவளை அங்கேருந்து போக வச்சுரு, அவள் என் பக்கத்தில் இருக்கா, அவளை பற்றி நீ எந்த விஷயத்தையுமே நீ என்கிட்ட சொல்லாத, அது தெரிஞ்சுக்கிறதுக்கெலாம் எனக்கு விருப்பமே இல்லை, இனிமேல் அவன் வந்தானாவே நீ வந்து என்னை டச் பண்ணி அவளை இங்கேருந்து போக வச்சிரு, நம்ம 3 பேராக இங்கே ஒன்றா இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை, நம்ம 2 பேர்த்துக்குள்ளே வரதில் எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு எனக்கு ரொம்ப எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு புக்கு கூட என்னால் படிக்க முடியல, அதை நினச்சாவே எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது, எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எப்படியாவது உன்னை படித்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு கிட்ட பேசிட்டு உட்காந்து நைட்டெல்லாம் எல்லா நைட்டும் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்காரு கஷ்டப்பட்டு. இப்போ காங்கு காட்டுறாங்க. காங்கு வந்துட்டு ஹீரோட அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கான். இல்லை இப்போ வரைக்கும் வந்து சிஓ என்கிட்ட எதுவுமே கேட்கல, அவர் கேட்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு ஐரின் வந்து உடம்பு சரியில்லையாமா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு சொல்லும் போது காங்கு வந்துட்டு அவள் ஏதாவது ட்ராமா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ வெளியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த இடத்துக்கு ஐரின் வரா. வந்துட்டு இது உனக்கே கொஞ்சம் ஓவராக தெரியலையா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சும் கூட நீ வந்து என்னை பார்க்கவும் வரல, எதுவுமே பேசவும் இல்லை அப்படின்லாம் சொல்லும் போது நான் எதுக்காக வந்து பார்க்கணும், நீ ட்ராமா பண்ணுறேன்னு யாருக்கும் தெரியலனாலும் எனக்கு தெரியும், நான் எதுக்காக வந்து பார்க்கணும், நீ என்னென்ன பண்ணுறேன்னு எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லி சொல்கிறான். அப்போ ஐரின் வந்துட்டு அப்படின்னா என்னோடய ஃபீலிங்ஸும் உனக்கு தெரிஞ்சிருக்குமே, என் ஃபீலிங்ஸ் எவ்வளோ உண்மையானதுன்னு உனக்கு இப்போ வரைக்கும் புரியல தானே, அப்புறம் எப்படி உனக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போது வந்து காங்கு வந்து ஐரனை கிண்டல் பண்ணுற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ வந்து நம்ம காங்கு வந்து ரூம்குள்ளே போய் பார்க்கும்போது இந்த கேமராவில் பார்த்தா ஐரின் வந்து அழுதுட்ருக்கா. ஐரின் வந்து அழுகிறத ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் காங்கு பார்க்குறான். அப்போ ஐரின் அழுதுட்டு நார்மலாக வந்து சன்கிளாஸ் போட்டு அங்கேருந்து எப்பவும் போலவே வந்து ஆட்டிடியூடோடு கிளம்பிடுறான். இப்போ காங்கு இப்போ தான் யோசிக்கிறான், நான் இவ்வளோ நாளாக வந்து இவ்வளோ ரொம்ப காமெடியாக நினச்சிட்டு இவள் பண்ணுறதெல்லாம் வந்து சும்மா ட்ராமா பண்ணுறா, காமெடி பண்ணுறாங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இவ்வளோ சீரியஸாக தான் இருக்காளா அப்படிங்கிற மாதிரி காங்கு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு மேனேஜர் வந்து காங்கு கூப்பிட்டு போகிறாரு நம்ம ஹீரோ கூப்பிட்டனால. இப்போ ஹீரோ வந்துட்டு
சரி இந்த இது டாக்குமெண்ட்லாம் கொடுத்து உங்ககிட்ட ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னார்ல எங்கள் அப்பா, அது என்னன்னு சொல்லு. ஏன்னா அவர் இதான் உங்ககிட்ட கடைசியாக கொடுக்குற வேலை அப்படின்னு சொல்லும்போது, இது கடைசியான வேலையெல்லாம் கிடையாது, நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு காங்கோ சொல்கிறான். எதுக்காக நீ இங்கே இருக்கிற? ஏன்னா வந்து உனக்கு உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரிஞ்சும் போச்சு, அதுவும் இல்லாமல் உனக்கு வேறு வேலை நல்ல வேலையெல்லாம் கிடைச்சும் கூட ஏன் போக மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, ஏன்னா வந்து இந்த ஹீஜோட விஷயத்த நான் சால்வ் பண்ணாமல் போக மாட்டேன். ஏன்னா ஹீஜோட விஷயம் சால்வ் ஆனாதான் காங்சில் வந்து ஃப்ரீயாவா, நீங்கள் வந்து அவளை யூஸ் பண்ணிக்கிறதெல்லாம் நிறுத்துவீங்க, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்கள் பக்கத்தில் வச்சுக்காமல் இருப்பீங்க, அப்போ நான் வந்து காங்சியில் என் கூட வச்சுக்குவேன்னு சொல்லிட்டு காங்கு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு கோவப்பட்டுக்கிட்டே, சரி இப்போ இந்த என்ன விஷயங்கிறது இதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ காங்கு ஹீரோவோட அப்பா என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் வந்து காங்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த ஃபோட்டோ பார்த்ததுமே ஹீரோவுமே வந்து ஷாக் ஆகுறாரு. எப்படி அவள் இங்கே இருக்க முடியும்? ஏன்னா வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டா. எனக்கு இதுக்கு நிஜமாவே என்னன்னு தெரியல. ஏன்னா அவள் ஆர்ஃபனேஜில் வளர்ந்தப்போ ஒரு ட்வின் இருந்ததான்னு கூட எனக்கு தெரியல அப்படிலாம் சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா வந்துட்டு காங்குவும் இருந்துட்டு அவள் எப்படியுமே வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, ஏதோ ஒரு உருவத்தில் ஒரு பக்கத்தில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காங்கு சொல்லும் போது, அந்த ஆன்டி வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பொண்ணை காட்டுறாங்க. அவள் வந்துட்டு ஹீஜுவோட அந்த பொருளெல்லாம் வச்சிருக்கிற ஒரு இடம் இருக்கும். அங்கே போய் நின்றுட்டு என்ன நடந்ததுங்க அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலாக இவ தான் வந்துட்டு ஹீஜுவோட சிஸ்டரு, 2 பேருமே வந்து ட்வின்ஸு. இப்போ ஹீஜு இறந்த டைமில் இவளுமே அங்கே தான் இருந்திருப்பா. அந்த கல்பிரிட்டில் வந்து இவ தான் மெயின் கல்பிரிட்டு. அவன் வந்து அந்த நெக்லஸ் வந்து எடுத்து பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஹீஜு வந்து இவளோட சிஸ்டர் இறந்ததை நினச்சி வருத்தப்படாமல் அந்த நெக்லஸை பார்த்து இவ சந்தோஷப்பட்டுட்டு இருப்பா. அந்த நெக்லஸுமே இப்போ வரைக்கும் அவள் கையிலேயே தான் வச்சுட்ருக்கா. இப்போ அவள் வெளில வந்ததுமே நம்ம ஹீரோவும் போகிறாரு ஹீஜுவை பார்க்குறதுக்கு, அந்த இடத்த பார்க்குறதுக்கு. போயிட்டு நிஜமாவே வந்து யார் தான் இறந்தது, நீ வந்து ஹீஜுவா இல்லை அவள் ஹீஜுவா, எனக்கு உண்மையாலுமே யாருன்னு தெரியல, எனக்கு நிஜமாவே என்ன நடந்ததுங்கிறதுன்னு தெரில, ஆனால் வந்து நிஜமாவே நீ அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற, ஆனால் நான் அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சி தீருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து அங்கே பேசிட்டு கிளம்புறாரு. இப்போ நம்ம ஹீரோ வெளியே வரதை வந்துட்டு அவள் வெளியே நின்று பார்த்துட்டே இருக்கா. அப்போ மேனேஜர் வந்துட்டு யார் இது, நம்ம ஹீரோவே பார்த்துட்ருக்கான்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜரும் யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின் போயிட்டு அந்த சின்ன பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீ என்ன ஆச்சுன்னு சொல்லு, அப்போ தான் நான் எல்லாமே உங்கள் அம்மாட்ட சொல்லி புரிய வைக்க முடியும் அப்படின்லாம் சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன ஆச்சு, இந்த சின்ன பையன் இங்கே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோனியே ஆமாம் அவன் ரொம்ப பயப்படுறான், எதுவுமே சொல்ல மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நான் இன்னைக்கு ஹீஜு பார்க்கறதுக்காக போனேன், அவளை பற்றி எல்லா டீட்டெயிலுமே நான் காங்குக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோனே வந்துட்டு அப்படியா ரொம்ப சந்தோஷம், இப்போ உங்களுக்கு நல்லா கொஞ்சம் படிக்க முடியுதா அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் இன்னுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நான் ஒரு முக்கியமான ஒரு புக்கு படிச்சுட்ருக்கேன், அதை முழுசாக படித்து முடிக்கும் போது எனக்கு எல்லாமே சரியாயிரும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினே வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நீ வந்து கொஞ்ச நேரம் அந்த பையன்கிட்ட பேசிட்டு இரு, நான் வந்து மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன், வந்ததுக்கப்புறமா நம்ம போய் அவங்க அம்மாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம், நானும் வரேன் அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனியும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து அவங்க ஆஃபீஸ் ரூமுக்கு வந்ததுமே மேனேஜர்கிட்ட இந்த ஃபோட்டோ வந்து காமிச்சு, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹீஜுவோட ஆர்ஃபனேஜுக்கு போயிட்டு அவளை பற்றி விசாரிங்க, அவளுக்கு ஏதாவது ட்வின்ஸ் இருக்காங்களான்லாம் சொல்லி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு நான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ மேனேஜர் வந்து இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு போல இருக்கு, அதனால தான் ஹீஜுவை பார்க்க போயிருக்காரு, அப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது ஹன்னாவாக தான் இருக்கும்லாம் சொல்லி நம்ம மேனேஜர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியுங்கிறதே நமக்கு தெரியல இன்னும். அப்போ அந்த ஹீஜுவோட ட்வின் சிஸ்டர் பேர் வந்து ஹன்னா. இப்போ அந்த ஹன்னா வந்துட்டு நம்ம ஆன்டி கூட வந்து ஹீரோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. நம்ம ஆன்ட்டியும் வந்துட்டு அங்கே இருக்க சர்வெண்ட்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அங்கே ஒரு புக்கு இருக்குது, நம்ம ஹீரோ படிக்கிற அந்த ஹீரோயின் சொன்ன புக்கு. அந்த புக்கு பார்த்துட்டு இதெல்லாம் சின்ன பசங்க பிடிக்கிற மாதிரி புக்கெல்லாம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவர் தான் படிச்சுட்டு இருக்காரு, ஆனால் யாரையுமே தொடக்கூடாது சொல்லியிருக்காரு அப்படின்லாம் சொல்லி அந்த சர்வெண்ட் சொல்கிறாங்க. அப்போ ஆன்ட்டி வந்துட்டு அதை எடுத்து பார்க்கலான்னு போகும்போது அந்த ஹன்னா கேட்குறா, இன்னுமே வந்து அவரால் படிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ ஆன்ட்டி ஷாக் ஆகிட்டு உனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது அங்கிள் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே ஆன்ட்டி வந்துட்டு அவங்க ஒரு வளருவா ஏதாவது அவங்க வளர்த்தே இருப்பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு நீ யார்ட்டையும் சொல்லிடாத, கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான், ஆனாலும் படிக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த புக் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ ஹன்னா வந்துட்டு இது ஒரு நல்ல புக்கு தான், இதை வந்து என்னென்னா அந்த ஆடும் ஓனாயும் வந்து லவ் பண்ணும், அதனால வந்துட்டு ரொம்ப நல்ல ஸ்டோரி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆடு ஓனாயை எப்படி லவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஆண்டி கேட்கும்போது அவர் வந்துட்டு இல்லை ஆடு ஓனாயை லவ் பண்ணும், ஏன்னா ஓனாயை வந்துட்டு ரொம்ப ரொம்ப லவ் பண்ணனால இந்த ஆட்டை ஒன்றுமே பண்ணல, அதனால முழு நம்பிக்கையோடு அந்த ஆடுமே வந்து சேஃபாக பத்திரமா அது கூடயே இருந்துச்சு, கடைசியில் எது ரொம்ப ரொம்ப லவ் பண்ணிச்சோ அதுவே வந்து செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த ஆடு தான் செத்து போயிடும், ரொம்ப ரொம்ப ஓனாயை லவ் பண்ணும், அதனால இந்த ஸ்டோரி வந்து ஆன்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு இந்த கார் சென்டருக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்ததுக்கப்புறமா சின்ன பையன் வந்துட்டு இந்த கார் டிக்கிக்குள்ளே என்னோட பாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்க்கலான்னு போகும்போது அந்த இடத்துக்கு வந்து இந்த மெக்கானிக் வந்துட்டு நீங்கள் யார் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை நான் வேற ஒன்று தேடி வந்தேன் தெரியாமல் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே இங்கேயே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்காக ஒன்று கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் வெளியே போகிறான். அந்த டைமில் நம்ம ஹீரோயினும் வந்துட்டு நம்ம ஹீரோ கால் பண்ணி சொல்லிடலான்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்போ இவன் வெளியே போனதுக்கு அப்புறமா இவளை எப்படியே விடக்கூடாது, இவளை கொண்டாடலாம், ஒருத்திக்கு தான் உண்மை தெரியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு க்ளவுஸ் எல்லாம் மாட்டிட்டு அவன் உள்ள வந்து கதவை சாத்தலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அதுக்குள்ளார நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிட்டு, இல்லை நான் இங்கே வந்து இந்த சின்ன பையனோட ஆவியை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், அவனோட பாடி எங்கே இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல வரதுக்கு முன்னாடியே அவன் வந்து உள்ளே வந்து கதவை சாத்திடுறான். நம்ம ஹீரோயின் வந்து பயந்துட்டு போய் ஒரு காருக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிறாங்க. இப்போ அவன் வந்துட்டு பேசிகிட்டே வந்துட்டு இருக்கான், எங்கே இருக்க, எங்கே ஒழிஞ்சிட்டு இருக்க, வெளியே வா அப்படின்லாம் சொல்லி கத்தி கத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுக்கும் அது கேட்குது. நம்ம ஹீரோவும் எங்கே இருக்க சொல்லுன்னு சொல்லிட்டே இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து எதுவுமே பேசாமல் காலை கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ரொம்ப பயப்படுறாரு, இவளுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து மெசேஜ் பண்ணி விட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து நான் ஒரு கார் சென்டருக்கு வந்துட்டேன், இந்த மாதிரி அங்கே தான் அவனோட பாடி இருக்குது, இவன் வந்து என்னையவே கொலை பண்ண பார்க்குறான், அந்த மாதிரிலாம் சொல்லி மெசேஜ் பண்ணி சென்ட் பண்ணிடுறாங்க. கரெக்டாக வந்து அவன் சென்ட் பண்ண டைமில் அவன் வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சிடுறான். ஹீரோயினை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோவுக்கு அந்த மெசேஜ் போயிடுது. நம்ம ஹீரோனால தான் படிக்க முடியாதுல்ல, கஷ்டப்பட்டுட்டே இருக்காரு. ப்ளீஸ் எப்படியாவது நான் படிச்சிடணும், இவன் எங்கே இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சி அவளை காப்பாற்றியே ஆகணுங்கிற மாதிரி கஷ்டப்பட்டு எப்படியே படித்து அந்த மெசேஜ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. இப்போ கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோயினை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயினை வந்து அவன் காருக்குள்ளார வந்து கட்டி போட்டு வச்சிருக்கான் அடிச்சு. இப்போ நீ என்னன்னு சொல்ல போறேன் அப்படின்னா, நீ தான் அந்த பையனை கொலை பண்ணிட்டு அந்த கில்ட்டு தாங்காம நீயாவே வந்து சூசைட் பண்ணிட்ட, இதை தான் வந்து நான் சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை கொலை பண்ணலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, எதுக்காக வந்து நீ அவனை காப்பாற்ற, அவன் தெரியாம தானே இடிச்சதுக்கு அப்புறம் உட்காந்து அழுதுட்டு இருந்ததுக்கு பதிலாக நீ அவனை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருந்தா கூட காப்பாத்திருக்கலாம்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. அப்போ அவன் வந்துட்டு, உனக்கு எப்படி தெரியும், நீ என்ன பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்ன நினச்சிட்டு இருக்க, ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அதோட எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சியா, இன்னமே அவனோட ஆவி உன்னையவே தான் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அவனுமே வந்துட்டு அந்த கார் ஆக்சிடென்ட் பண்ண இடத்த எப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து அந்த பையனோட ஆவி நிற்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது. உடனே அவன் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிற டைம்ல நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து அவன் கண்ணிலேயே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு காரை விட்டு தப்பிச்சு வெளியே வராங்க. வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களால முடியவே இல்லை. அதுக்குள்ளே இவனுமே வெளியில எந்திரிச்சு வந்துடுறான். வந்துட்டு அவனுக்கு பிளர்ராக தான் தெரியுது நம்ம ஹீரோயினை வந்து எப்படியாவது கொலை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு நம்ம ஹீரோயினை துரத்துறான். நம்ம ஹீரோயினையும் வந்துட்டு அங்கே இங்கன்னு போயிட்டு எல்லா டோரையும் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால சுத்தமாக முடியல. அப்போ வந்துட்டு அவன் கரெக்டாக குத்தலான்னு ஓங்கும் போது நம்ம ஹீரோ வந்து குறுக்கால வந்துடுறாரு. இடையில வந்து நம்ம ஹீரோயினை வந்து ஹக் பண்ணிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோவை வந்து அவன் ஓங்கி குத்திடுறான். குத்திட்டு நம்ம ஹீரோவை குத்துனதை பார்த்தோன்னே அவன் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நீங்கள் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பண்ணிட்டேன், நீ நல்லா தானே இருக்க, உனக்கு ஒன்றும் ஆகலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மயங்கி ஹீரோயின் மேலேயே விழுந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னாச்சுன்னு பார்க்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு அடிபட்டிருக்கு, ரத்தம் வருதுங்கிறத பார்த்த உடனே அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு போலீஸுமே வந்துடுறாங்க. வந்துட்டு நம்ம ஹீரோவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ரொம்ப அழுதுகிட்டே போயிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில். இப்போ வெளியே நின்று இவருக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆவி வருது. வந்துட்டு, நிஜமாவே நான் செத்துட்டேனா, ஏன்னா என்னோட கண்ணுக்கு நீ ரொம்ப பிரைட்டா தெரியற, சூரியன் மாதிரி ரொம்ப பிரைட்டா தெரியற, நீ சொன்னதெல்லாமே உண்மைதான் போல இருக்கு, ஆனா என்ன, அட்லீஸ்ட் நான் உன்னை பார்க்க முடியுங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு கான்சில் ஐ லவ் யூன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவங்க இருந்து அப்படியே மறைஞ்சு போயிடுறாரு. நம்ம ஹீரோயின்னால இது நம்பவே முடியல. இல்லை நீங்கள் செத்துருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. அடுத்து என்ன நடக்குங்கிறத அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு அடுத்த எபிசோட்ல நம்ம மீட் பண்ணலாம். பாய் மக்களே.